ஜலகண்டபுரம் பகுதியிலிருந்து வந்திருக்கேங்க. சமூக ஆர்வலர் நான். ஜலகண்டபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் செல்லும் பேருந்தும் ராசிபுரம் செல்லும் பேருந்தும் நேராக குறைபாடு காரணத்தினால ஜலகண்டபுரம் பேருந்து நிலைய வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி ஜலகண்டபுரம் காவல்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் பேருந்து இயக்கப்பட்டது. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தை தாண்டினதுமே இரு பேருந்தும் பொதுமக்களின் அச்சுறுத்தும் வகையில் மிக வேகமாக ஒன் சைடு ரைட் சைடு ஏறி வாகனம் இயக்கியதனால நான் புகார் தெரிவிக்கிறேன். அது ஜலகண்டபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் வாகனம் செல்லும் வழித்தடங்கள் மிகவும் குறுகிய சாலை. அதனால் சாலையை விரிவாக்கம் செய்தும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு நேரத்தை மாற்றியும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையும் வேண்டாம் என்று அச்சுறுத்தும் வகையில் இயக்க வேண்டாம் என்று 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். குறிப்பாக இந்த முறை தான் ரெகுலர். இதுக்கு முன்னாடி தங்கம் பேருந்து ஜலகண்டபுரம் பேருந்து நிலையத்திலேயே இருந்து உயிரை சேதப்படுத்தியிருக்கு. அப்பவும் மிக வேகமாக தங்கம் பேருந்தும் இயக்கப்படுகிறது. குறிப்பாக அங்கே இருக்க பகுதியில் அனைத்து பேருந்துகளுமே தனியார் பேருந்து மிக வேகமாகவே பயன்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரம் ஒரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாகன நெரிசல் மிகுந்த இடம். அது ஜலகண்டபுரத்தில் சாலை மிக குறுகிய சாலையாக இருக்குது. ஒரு வழி பாதையாக மட்டுமே உள்ளது. அதனால் பேருந்து ஓட்டுநர்கள் அவர்கள் வருமானத்தை ஈர்க்கும் வகையில் அதிவேகமாக பயன்படுகிறார்கள். இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்க வந்திருக்கோம். ஓட்டுநர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு. அது மட்டும் இல்லாமல் சாலையை ஜலகண்டபுரம் பகுதியில் உள்ள சுற்றியும் சாலையை விரிவாக்கம் பண்ணி மேற்கொள்ளப்படணும். ஆக்கிரமிப்புகள் அகற்றி விரிவாக்கம் செய்யணும். பேருந்து இயக்குவதை நேரத்தை மாற்றி அமைக்கி தரணும். என்னோட பேர் கோவிந்தராஜ், ஜலகண்டபுரம்.